தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 14/7/2023 வெள்ளிக்கிழமை, ரோகிணி நட்சத்திரம் இரவு 12:51 வரை, பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, திருமண பொருத்தம் பார்க்குற போது ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. எங்கிட்டையும் கேட்பாங்க, எல்லா ஜோதிடர்கள்ட்டையும் ஒருத்தரும் கேட்பாங்க. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, 10 பொருத்தம் இருக்குது. தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், யோனி பொருத்தம், வேதை பொருத்தம், அதுக்கப்புறம் நாடி பொருத்தம், இப்படியெல்லாம் வரிசைக்கு இருக்குது. இந்த 10 பொருத்தங்கள் பார்த்து எடுத்த முத்தான பெண்ணை வாழ்க்கையில் மணந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி இந்த வாழ்த்துல எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் 10 யாருக்குமே ரொம்ப பொருந்துறதில்லை. 6 பொருத்தம் 7 பொருத்தம் பொருந்தும். முக்கியமாக கணப்பொருத்தம் என்பது குணப்பொருத்தம் பொருந்தணும். அதுக்கு பிறகு யோனி பொருத்தம் இருக்கணும், அந்யோன்ய உறவுக்கு. ராசி அதிபதி இருக்கணும், ரஜ்ஜு மாங்கல்ய பொருத்தங்கிறது. இதற்கு இடையில ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை சேர்க்கலாமா அப்படிங்கிறது ஒரு கருத்து ரொம்ப நாட்களாகவே இருக்கு. இப்போ இன்றைக்கு கடகராசின்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண்ணுக்கு கடகராசிக்கு இன்னைக்கு அஷ்டமத்து சனி நடக்குது. மாப்பிள்ளைக்கும் கடகராசியில் சேர்ந்திருந்தா 2 பேருக்குமே அஷ்டமத்து சனி நடக்கும். ஒரே நேரத்தில் 7.5 சனியோ, கண்டகச்சனியோ, அஷ்டமத்து சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ ஒரே நேரம் நடக்கும். இப்போ சிம்மராசி இருக்குது, 2 பேர் கணவன் மனைவி 2 பேருக்கும் சிம்மராசினா இப்போ 2 பேருக்கும் கண்டகச்சனி. மிகப்பெரிய துயரங்களை சந்திக்கக்கூடிய நிலை வரலாம், விரயங்கள் அதிகரிக்கலாம், பிள்ளைகளாலும் குடும்பத்திலும் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். கண்டகத்துக்கு இணையாக கையை விட்டு போகக்கூடிய பொருள்களுடைய சூழல் அதிகரித்து கொண்டே போகும்பாங்க. அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனி விருச்சிக ராசிக்கு இருக்குது. சரி, 7.5 சனியில் ஜென்மச்சனி கும்பராசி, 2 கும்பராசியை சேர்த்துருந்தா இப்போ 2 பேருக்குமே குடும்பத்தில் 7.5 சனி நடக்கும். ஆக ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி தீங்கான காலங்கள் நடக்கின்ற பொழுது அவங்களால அதை தகவல் பண்ண முடியாது, அதை தக்காத்தி கொள்ளவே முடியாது. ஆகையினாலே தான் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொருத்தம் பார்த்து சேர்க்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் அதே மாதிரி ஒரே திசை நடந்தாலும் அவர்களுக்குள் ஒத்துவாழ நியதி இல்லைன்னு போட்டிருப்பாங்க. எனவே அது எப்படி இருக்கு, கிரக பலம் நல்லா இருக்கா, ஒரே திசை நடக்குதா, இல்லை நல்ல திசை நடந்துச்சுன்னா சேர்க்கலாம். 2 பேருக்கும் நல்ல திசை நடந்துச்சு அப்படின்னா நன்மை வரக்கூடிய விதத்தில் கிரகங்கள் இருந்தாலும், குருவினுடைய பரிபூர்ண பார்வை 2 பேருக்கு இருந்தாலும் எதுவும் பாதிக்காது. ஆக எதை செய்தாலும் நம்ம யோசித்தும் அதே நேரத்திலே அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் பொருத்தம் நீங்களாக கிரகங்களுடைய அமைப்பையும் பார்த்து நாம் தேர்ந்தெடுத்து கொண்டால் அவருடைய இல்லறம் நல்லறமாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அச்சத்தை விட்டு உச்சத்தை எட்டுகின்ற நாள். இன்று அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் குருவால் பார்க்கப்படுகின்றார். குரு செவ்வாய் பார்வை குரு மங்கள யோகம் என்பார்கள். எனவே அந்த மங்கள யோகம் இருந்தாலே இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய சூழல் உண்டு. நீண்ட நாட்களாக கல்யாணம் வரவில்லையே, வரன்கள் வந்து வாயிலை நெருங்கிவிட்டு திரும்பி விட்டது என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரன் உச்சம். இன்று உச்சம் பெற்ற சந்திரனால் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்க இயலாததுகளை எல்லாம் சாதிக்கலாம். தொழிலில் மேன்மை ஏற்படும், உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் இணக்கம் ஏற்படும், கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு கிரகம் பலம் பெற்றிருக்க வேண்டும். அந்த சூழ்நிலை உங்களுக்கு இருப்பதனாலே இன்று உங்களுக்கு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ரோஷத்தோடு விலகியவர்கள் பாசத்தோடு நெய்யும் நாள். உங்களை விட்டு சில நாட்களுக்கு முன்னால் அஷ்டமத்து சனி நடக்கின்ற பொழுது சண்டை போட்டுக்கொண்டு வெளியேறிய உறவினர்கள் இன்று சமாதானமாகலாம். நோய் தீர மாற்று மருத்துவத்தை நீங்கள் மேற்கொள்வீர்கள். இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். சொத்துக்கள் வாங்கும் யோகங்களும் உங்களுக்கு உண்டு. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி வலிமை இழந்திருக்கும் இப்பொழுது கணித தகவலை தருகின்ற நாள். கச்சிதமாக நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அதே நேரத்தில் பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது எடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் சனி பார்வை இருக்கின்றது. மன நிம்மதி எள்ளளவுக்கும் இருக்காது. எதை நீங்கள் செய்தாலும் திட்டமிட்டபடி செய்ய இயலாது. அதே நேரத்தில் ஒரு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட முன்னால் யோசிக்க வேண்டும். பெரிய மனிதர்களின் பகை அதிகரிக்கலாம். மனமாற்றங்களும் இடமாற்றங்களும் தானாகவே சேரலாம். இன்று நீங்கள் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வருகின்ற நாள். வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும். வியாபார விரோதங்கள் அகலும். ஆலய வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுவீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு உதிரி வருமானங்களும் வரலாம். பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிறார்களே என்று நினைத்தால் அவர்கள் செய்த ஏற்பாடு இன்று பலன் தரும். அவர்கள் மூலமும் உங்களுக்கு வருமானம் வர வாய்ப்பு உண்டு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். தொழிலில் குறுக்கீடுகள் வரலாம். உத்தியோகத்தில் கூட உங்களுடைய முன்னேற்றத்தை பக்கத்தில் இருப்பவர்களிடம் நீங்கள் தெரிவித்தால் அது உடனடியாக நிறைவேறாமலும் போகலாம். அதன் மூலமாக உங்களுக்கு பாதிப்புகளும் வரலாம். எதையும் மனதிற்குள் வைத்திருக்க வேண்டிய நேரம் இது. வீட்டிலிரு விழித்திரு என்ற ஒரு சொல்லை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தால் எந்த பயமும் இன்று இல்லை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வசந்த காலத்தை வரவழைத்துக் கொள்ள முயலும் நாள். வருமானம் இருமடங்காக உயரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமையும். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் செயல்படுவதன் மூலம் வெற்றிகளை காணலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும் நாள். அடுக்கடுக்காக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வரப்போகிறது. குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. ராசிநாதனே குரு தன் வீட்டை தானே பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. லாபம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களோடு இன்று கருத்து வேறுபாடு ஏற்படும் நாள். இன்று எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. ஆரோக்கியத்திலும் தொல்லை உண்டு. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். பயணம் செல்வதாக நினைப்பீர்கள், திடீரென மாற்றிக்கொள்வீர்கள். ஒரு நிலையான ஒரு எண்ணங்கள் கூட உங்களுக்கு வராது. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அம்பிகையை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். ராசிநாதன் பலமிழந்திருக்கின்ற பொழுது ஆரோக்கிய தொல்லை ஏற்படும். இனம் புரியாத கவலைகள் மேலோங்கும். எதை செய்தாலும் இதை செய்வோமா இதை செய்ய வேண்டாமா என்ற ரெட்டித்த சிந்தனை அதிகரிக்கும். எதிர்மறை சிந்தனைகளை இன்று தவிர்ப்பது நல்லது. நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்று வளமாக அமையும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பொறுப்புகள் அதிகரிக்கின்ற நாள். பிள்ளைகளாலும் உங்களுக்கு சுமைகள் கொஞ்சம் கூடலாம். பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகளும் கூட சிறப்பாக நடைபெறும் என்றாலும் கூட உங்கள் மேற்பார்வையில் இருக்க வேண்டும். அஷ்டமத்திற்கு எது இருப்பதால் அலைச்சல் உண்டு. ஆனால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கலாம். எதை செய்தாலும் நீங்கள் அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களை கலந்து ஆலோசித்து செய்தால் அதில் வெற்றி உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.